ஹாய். நேத்து ஒரே நாள்ல ஃபெடரல் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10% அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட Q3 நம்பர்ஸ் தான். அவங்களோட Q3 நம்பர்ஸ் பார்த்தோம்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 9%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் NPA வந்து பார்த்தீங்கன்னா 0.42% அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட LDR லோன் டு டெபாசிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 87% இருக்கு. அது கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். அண்ட் அவங்களோட காசா டெபாசிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 32%ல இருக்கு. ஷேர் பிரைஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து வெறும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே வந்து ஃபெடரல் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ₹270 இருந்து ₹243 வரை குறைஞ்சிருந்தது. எல்லா அனலிஸ்டும் என்ன நினைச்சாங்கன்னா, பேங்கிங் கம்பெனிஸ் இந்த Q3 வந்து ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதன்படி எல்லா பேங்கிங் ஷேரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே போயிட்டு மறுபடியும் 59,000க்கு கீழே வந்திருந்தது. அண்ட் ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்த உடனே ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டாரோட சென்டிமெண்ட்டுமே பாசிட்டிவாக மாற்றிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் வந்து HDFC அண்ட் ICICI பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் கமிங் டேஸில் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை பார்க்க முடியும். தேங்க்யூ.